கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் உங்களை புதிய நன்மையாக முடிச்சுட்டு போகிறார். அதை மட்டும் விசுவாசிப்போம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த முதலாம் நாளாகிய புதிய வருடத்தின் முதலாம் நாளாகிய அன்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான ஒரு வசனம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் அதில் 45ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இதை ஒரு 2 பாகங்களாக நம்ம பிரிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய், நான்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உனக்குன்னா அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் இதை பேசிக்கொண்டிருக்கும் எனக்கும் தேவன் நம் முன்பாக போய் கொண்டிருக்கிறார். இனி போக போகிறார்லாம் கிடையாது. நீ முன்னால போனா நான் உனக்கு முன்னால வரேன் அப்படின்னா கிடையாது. தேவன் உங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் உங்கள் முன்பாகவே தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொன்னது போல நம்மளும் சொல்ல வேண்டும். தாவீது உணர்ந்து சொன்னாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவன் உங்களுக்கு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறார். தாவீது மட்டும் முன்னால் இல்லை, உங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்ன அழகான ஒரு வசனம் பாருங்களேங்க. என்ன அழகான அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கார் பாருங்களேங்க. நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்களேங்க. இந்த வருடம் அனைத்தும் செவ்வையான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் உயர்வை காண ஒரு வருடம். போன வருடத்தில் இருந்த நோய்கள், போன வருடத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் போன வருடத்தோடு முடிந்து விட்டது. ஏன்னா இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே முன்பாகத்தான் இருந்தார். ஆனால் தான் முன்பாக இருந்தால் தான் நம்ம புதிய வருடத்தை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வருடத்தில் முதல் நாளே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு பாருங்களேங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்றாரு. இப்போ இந்த வருடம் அனைத்து காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உடல்நல குறைவில் அனைத்தும் செவ்வையாக்கப்படும் ஒரு வருடம். அது செவ்வையாக நடக்கப்பட ஒரு வருடம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருடத்தில் நீங்கள் உயர்வுகளை காணப்போகிறீங்க. ஏன்னா தேவன் உங்கள் முன்பாக போய் கொண்டிருக்கிறார். தேவன் நீ முன்னால் போப்பா, அதுக்கப்புறம் நான் பின்னால் என்னன்னு பார்க்குறேன்னா கிடையாது. எப்பொழுதுமே தேவன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் கொண்டு கொண்டிருக்கிறார். எதுக்கு உங்கள் முன்பாக போகிறாருன்னா, அந்த வழிகளில் இருக்க கல், முள், தடங்கள், பள்ளங்கள் அனைத்தையும் சரிபடுத்தி உங்களை நல்ல ஒரு பாதையில், ஒரு ராஜ பாதையிலே உங்களை வழிநடத்துவதற்காக, அந்த பாதையில் நீங்கள் சுலபமாக நடந்து வருவதற்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் சின்ன பிள்ளைகளை போய் ரோட்டில் கூட்டு போகும்போது கல் முள்ளு கட்டில் நீங்கள் கூட்டு போவீங்களா? தூக்கிக்குவீங்க. ஏன்னா அந்த பிள்ளை கையில் காலில் முள் ஊற்றும், கையில் காலெல்லாம் முள் இடிக்குன்றதுக்காக, கீறி கொடுக்குறதுக்காக நீங்கள் தூக்கிக்குவீங்க. அந்த பிள்ளைய உங்கள் மேலே பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தூக்கிக்குவீங்க. ஒரு உலக தகப்பனுக்கு, தாய்மார்களுக்கு எப்படி இருக்கும் பொழுது பரலோக பிதாவானவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு உள்ள தகப்பன், எவ்வளோ அன்பு உள்ள தகப்பன். அவர் கிருபையே உள்ள தேவன், நம்ம மேலே மகா கிருபை உள்ள தேவன். அவர் மறுபடியும் உங்கள்கிட்ட என்ன சொல்றார் பாருங்களீங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வருடத்தில் தேவன் நமக்கு முன்பாக இருப்பதை நம்ம உணர வேண்டும். தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறார் அப்படின்னு வாயிலை திறந்து நம்ம சொல்ல வேண்டும். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்தில் ஒரு முடிவெடுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேவனை நீர் எங்களுக்கு முன்பாக நிற்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிமுகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நான் அவருக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன மகா கிருபையான வாக்குக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஏஸ்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள், நோய்கள், எந்த ஒரு போராட்டமும் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட மாட்டோம். ஏஸ்தாவே, எப்பொழுதும் நீர் எங்களுக்கு முன்பாக நிற்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வருடத்திலே தகப்பனே, நீர் எங்களுக்கு முன்பாக போய் எங்கள் வாழ்க்கையிலே கோணலான காரியங்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குக்காக, இந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவே, நன்றி சொல்லிக்கிறோம் மாட்டோம், நன்றி சொல்லிக்கிறோம் மாட்டோம். இதை கேட்டுக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முன்பாக சென்று
நீர் கோணலான அவர் குடும்பத்தில், அவர் எண்ணங்களில், வாழ்க்கையிலே, அவர் உடலில் உள்ள கோணலான காரியங்கள் அனைத்தையும் செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றியானவர். வாக்கு அளித்தவர், வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம். ஆசீர்வதிப்போம். இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.